அட்டகத்தி ரிலீஸ் ஆனபோது இந்த லெவலுக்கு வந்து ரீச் ஆகும் மக்கள்கிட்ட அப்படின்னு. அதை விட பெருசா எதிர்பார்த்தோம். ஓ! அதுவே சூப்பர் தான். உங்க லைஃப்ல வந்து இந்த விஷயத்த மட்டும் நான் கட் பண்ணிடணும், இந்த விஷயம் மட்டும் என் லைஃப்ல நடக்காம இருந்தா நல்லா இருக்கும்னா அது என்ன சொல்வீங்க? ஒரு சில படங்கள் கமிட் பண்ணாம இருந்திருக்கும். டேட்ஸ். டேட்ஸ் வந்து லைஃப்லயே இந்த நாள் நீங்க அந்த டேட்ஸ் நினைச்சிட்டீங்களா? ஆமா, இல்ல இல்ல. இந்த நாளை வந்து என் லைஃப்லயே மறக்க மாட்டேன்னா அது எந்த நாள்? நிறைய இருக்கு. அட்டகத்தி ஃபர்ஸ்ட் ஷூட் போனது, ஏன்னா அது ஒரு 10 இயர்ஸ் வந்து அலைஞ்சிட்டு ஹீரோவாகி ஒரு படம் நடிச்சுட்டு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகல. அது நல்ல ஒர்க்கு, விசாரணை மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரெயினாக இருக்கும். தசைனை தீச்சுடின்னு விஜய் பிரபாகரன் டேரக்டர், அந்த படம் வரல. ஸோ 10 இயர்ஸ் அப்போ கம்ப்ளீட் ஆகுது. போயிட்டு ஃபோன்லலாம் உடஞ்ச ஃபோன் இருக்கும், உடச்சி வச்சுட்டு ஓகே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு இருக்கும்போது திருப்பியும் கால் வருது. திருப்பியும் அட்டகத்தி ஸ்டார்ட் ஆகி நாங்கள் அப்படி ஆரம்பிச்சது. அந்த டேட் செப்டம்பர் என் பர்த்டேலேருந்து ஒரு 3 நாள் முன்னாடி வரும். 27, 26, 25, 25. அது வந்து ஒரு சூப்பரான ஒரு டேட்டாக இருக்கும். அப்புறம் அட்டகத்தி ரிலீஸ் ஆன டேட் ஆகஸ்ட் 15th. அது நிறைய டேட் இருக்கு இன்னும். நம்ம ஹாப்பியானதை பற்றியே பேசும். ஆனா நீங்க எதிர்பார்த்தீங்களா அட்டகத்தி ரிலீஸ் ஆனபோது இந்த லெவலுக்கு வந்து ரீச் ஆகும் மக்கள்கிட்ட அப்படின்னு? அதை விட பெருசாக எதிர்பார்த்தோம். அதுவே சூப்பர் தான். அதுவே ப்ளஸ் தான். இன்னும் ஆக்ஷனாக நான் மாசா பண்ணுன்ற விருப்பம் இருக்குது. நம்ம ஆர்டிஸ்டாக உள்ளே வந்து அப்படி பண்ணி காமிச்சிட்டோம். இங்கே வந்து சவுண்டாக இருக்கணும்ல. நம்ம இண்டஸ்ட்ரி வந்து அப்படி இருந்துகிட்டே இருக்கணும், மேஜிக் அப்படி கொடுத்தாதான் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பொலைட்டாகவும் இருக்கலாம். பட் ஆனால் அந்த ரெண்டும் பேலன்ஸ்டாக பண்ணால் தான் உங்களால் இங்கே வந்து ஆர்டிஸ்டாக மட்டுமே பண்ணிட்டு இருக்கக்கூடாது, ஹீரோயிசமாகவும் உள்ள நீங்கள் இருக்கும்போது அது பேலன்ஸ்டாக மாறும். எனக்கு வந்து இப்போ அந்த ஹீரோயிசம் அது அட்டகத்தில ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எடுத்த மூவிஸில் அதுல எல்லாம் உங்க ஆக்டிங் காமிக்கிற மாதிரி தானே சொல்லுது. ஹீரோயிசம் பண்ணாலும் ஆக்டிங் தாங்க காமிக்கணும். பட் ஆனால் ஹீரோயிசமோட ஆர்டிஸ்டாகவும் பண்ணணும். ஆர்டிஸ்டாக தான் எனக்கு அமைஞ்சது. இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலாக நம்ம பண்ணோம். ஓகே, அது இப்பதான் தோணுதா சார் ஹீரோ? இல்லை, அது அப்போதுலேருந்தே இருக்குன்னு தான் சொல்கிறேன். நான் அட்டகத்திலேருந்தே அது இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணால் ஓகே. பட் இப்போ ஹீரோஸ் எல்லாமே வில்லனாலாம் பண்ணுறாங்களே சார், அது இப்போ மாறுது இல்லை? முன்னாடிலாம் ஹீரோஸ்னா ஹீரோவாக தான் பண்ணுவேன். இல்லை, எப்போவுமே அப்படி எல்லாருமே இது மாதிரி பண்ணிட்டு தான். இது இப்போ அப்படிலாம் இல்லை. இப்போ இன்னும் நிறைய பேர் ஹிந்திலலாம் பார்த்தீங்கன்னா எப்போதுலேருந்து எடுத்துகிட்டு தான் இருக்கு, எல்லாரும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் தமிழ் அப்படி தானே, மக்கள் வந்து நம்மளை வந்து வில்லனா பார்க்க முடியாது, ஹீரோவாகவே போகலான்னு பார்த்து திடீர்னு இப்போ ட்ரெண்டில் வந்து வில்லனா போகிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்லது தான். எல்லாரும் உங்களுக்கு கிடைச்சா பண்ணுவீங்களா சார்? நான் கபாலியை போய் ஸோ அதனால கபாலினா ஏன் கபாலினா அது ரஜினி சார் அப்படி சொல்லுவாங்க. அப்படி ஒன்றும் இல்லை, ஆரோக்கியமான விஷயம் தான். எல்லா இடத்துலையும் இப்போ ஒர்க் பண்ணிட்டு ஜாலியாக மெட்டீரியலாக பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும். அது இன்னும் பிஸ்னஸாக எல்லாருக்கும் அது நெக்ஸ்ட் லெவலில் போகும். அது பண்ணணும், அது தப்பு இல்லை, விருப்பப்பட்டு போகணும். சூப்பர் இல்லை அது. எல்லாரையும் ஒன்றா பார்க்குறது எவ்வளோ, ஒரு கார்ட்டூனில் எல்லா கேரக்டரும் வந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி தான் அது. சொல்ற மாதிரி ஹாலிவுட்ல ஹிந்தில எல்லாம் பண்ணிட்டாங்க, தமிழ்ல இப்ப பண்ணா தமிழ்லயும் இருக்கு. நம்ம பார்த்தாலே பழைய படத்துல தான் பயங்கரமா பண்ணி வச்சிருப்பாங்க. நமக்கு இப்பதான் பேசுறாங்க இல்ல, டிஜிட்டல்ன்றதுனால நம்ம அதை தனியா எடுத்து பேசுறோம். ஆமா, இல்லனா அது வந்து முன்னாடில இருந்தே இருக்கிற விஷயம் தான். எல்லாமே முன்னாடில இருந்து இருக்குதான். ஓகே சார், அடுத்ததா எந்த டீ போலாம்? Black tea. Black tea-ஆ? என்னங்க இது கத்திரிக்கோல்? ஓகே, உங்க லைஃப்ல வந்து இந்த விஷயத்த மட்டும் நான் கட் பண்ணிடணும், இந்த விஷயம் மட்டும் என் லைஃப்ல நடக்காம இருந்தா நல்லா இருக்கும்னா அது என்ன சொல்வீங்க? ஒரு சில படங்கள் கமிட் பண்ணாம இருந்திருக்கணும். அடுத்த டீ வந்து நீங்களே சூஸ் பண்ணுங்க. நானே சூஸ் பண்றேன். கை கிட்ட இருக்குது மாச்சா டீ. முடிச்சிடலாம். ஓகே மச்சான். ஓகே மச்சான். நம்ம ஏன் இது மாச்சாங்கணும், மச்சான் டீனே சொல்லிடலாம். மச்சான் டீ. இவங்க கூட காசிப் வந்தா எனக்கு பிரச்சனை இல்லை, இவங்க கூட என்ன காசிப் வந்தாலும் ஓகே அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? அது நிறைய சொல்லலாம். இதுல இருக்கு. ஃபர்ஸ்ட் யார் ஸ்ட்ரைக் ஆறாங்க டக்குன்னு? சமந்தா, பிரியங்கா மோகன், அதித்தி, ராவ் ஹைதாரி. யாரும் அவங்க தெரியல, சும்மா தோடிச்சு சொன்னேன். நிறைய ஒன்றும் விஷயம் இல்லை. அதில் எல்லா ஹீரோயின்ஸும் சொல்லலாம். எல்லா ஹீரோயின்ஸும் பத்தினா அப்ப டெய்லி உங்களுக்கு பத்தி காசிப் வந்துட்டே இருக்குமே சார். ஜாலியாக இருக்கும்ல அட்டகத்தி பண்ண ஹீரோ. அடுத்து அந்த மாதிரி காசிப்போட இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பில்டப்பாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இங்கே போடுற அப்படின்னு பேசுவாங்க ஜாலியாக. எல்லா ஹீரோயின்ஸ் பத்தி அந்த படத்துலயே அப்படி வரும்ல, ஜாலியாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதை வச்சு தான் சொல்லுவேன். ஸோ அட்டகத்தி படம் மாதிரி நெஜம் லைஃப்லயும் இருந்தா நல்லா இருக்கும். ஏன் உங்களுக்கு அவ்வளோ? நாங்க ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார் அந்த மாதிரி காசிப்புக்கலாம்.
விரைவில் எதிர்பாருங்க. இப்படி சொல்லிட்டா நான் என்ன சொல்லுவேன்? எதிர்பார்க்குறோம் சார், காத்திருக்கோம் நாங்க. சூப்பர் பவித்ரா. அடுத்து வந்து சென்மினான் டீ. ஓகே, இதுல என்ன அது வில்லங்க? என்ன சிம்ரன் டீயா? நான் அப்படிதான் நினைச்சேன். சினமன் டீ, பட்டையா, பட்டை டீ. பட்டை டீ. நமக்குலாம் தெரியாது சார், நமக்குலாம் சாதா டீ தான் தெரியும். நீங்க அடிக்கடி சொல்ற போய். நான் அதை பண்ணிடுறேன் அப்படி, ஓ, நான் அதை முடிச்சிடுறேன், ம். நான் கண்டிப்பா வந்துடுறேன் அப்படி. எப்பெல்லாம் இந்த டெய்லி சொல்ற போயா இது? இல்லை, இதை நான் சொல்றது இல்லை. ம். எப்பெல்லாம் நான் அதை பண்ணிடுறேன்னு சொல்றேனோ அது போய் தான். அது நடந்தாதான் உண்டு. ஓ, நான் சொல்லிட்டு பண்றேன்னா அது ம். டவுட் தான். நான் இப்போ தோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராம இருக்குது அந்த மாதிரிலாம் கூட. எனக்கு பொய் சொல்றது எனக்கு உடன்பாடு இல்லை. ஃபேக்ட் தான், எது வந்தாலும் ஃபேக்ட் பேசுறது தான் நமக்கு. பட் கண்டிப்பா ஷோரா நம்ம இதை பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்றோம்ல, அது எல்லாமே பொய் தான். ஏன்னா நான் தெரியாது அடுத்த செகண்ட் என்னன்றது தெரியாததுனால நம்ம ஷோரா சொல்லக்கூடாதுன்றதுக்காக. ஓகே, அந்த போய் எப்பயாச்சும் வரும், நம்மள மீறி வந்துடும், நம்ம அலர்ட் ஆகும். அப்போ டப்புன்னு அலர்ட் ஆகிட்டு என்ன பண்ணுவோம், ஹோப்ஃபுல்லி அந்த பொய் மட்டும் சொல்லாம இருந்தா நல்லா இருக்கும். ஆமா, வேற பொய்யே சொல்ல மாட்டீங்களா சார் நீங்க? எனக்கு பொய் உடன்பாடு இல்லை. எனக்குன்னு இல்லை, யாருக்குமே அது உடன்பாடு இல்லை. பட் நம்மள மீறி வந்துரும்ல இந்த மாதிரி. இப்ப கிளம்பிட்டேன்னு, ஆனா வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருப்பேன் நான். இல்லை அப்படி அதெல்லாம் இருந்திருக்கு. மேபி தெரியாம சொல்லியிருக்கலாம், வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்துட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியாது. கான்சியஸா நம்ம அதை பண்றோம். எனக்கு பிடிக்கலன்னா நான் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன். ஓ, ஆமா எடுக்கல, மெசேஜ் பண்ணுங்க, ரிப்ளை வரும், வாய்ஸ் நோட் பண்ணுங்க, அவ்வளோதான். மற்றபடி அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு பொய் சொல்லிட்டீங்கன்னா இன்னும் எனர்ஜி அதிகமாக செலவாகும். ஃபேக்டை சொல்லிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அது பொய் சொல்லாமல் உண்மை சொல்கிறதே பெஸ்ட். அதுதான் ரொம்ப ஈஸியாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு. ஓகே, ரொம்ப ஈஸியான வே. சூப்பர் சார். இதுக்கு நான் என்னதான் கேள்வி கேட்க முடியும் அடுத்ததா? சாக்லேட் டீ. ரெடியாக இருந்துட்டீங்க நீங்கள். ஆமா, என்டர்டெயின் பண்ணணும்ல. என்னதுங்க அது? யோசிச்சுட்டே இருங்க, நான் அதுக்குள்ள இதை வச்சிருக்கேன். ரெக்கார்டர் எஃப்எம். இது வந்து ஒரு ரிமோட். ஓ, ஏன்னா இப்ப தெரிஞ்சிடுச்சா ரிமோட்னு, அதனால தான் இப்படி இழுத்து காமிச்சேன். லைஃப்ல தான வாங்குனீங்க? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, அங்கதான் வந்து 3-10 ரூபாய் கிடைச்சது. லைஃப்லயே யாரையாவது வந்து நீங்க எப்படி வேணா ரிமோட் மாதிரி ஆப்ரேட் பண்ணலாம். நீங்க சொல்றது தான் அவங்க கேட்பாங்க. அப்படி யாரை வந்து உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண ஆசை? எங்க மம்மி. ஏன் அவ்வளவு டெரர் மம்மியா? எங்க அம்மா நான் சொன்ன பேச்சை கேட்கவே மாட்டேன். எங்க அப்பா சொன்னதே கேட்கவே மாட்டேன். எங்க அம்மா என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவாங்க. அதனால எங்க கரெக்டா அவங்க கரெக்ட் டைம்ல சாப்பிடணும், கரெக்டா சாப்பிடணும் அப்படின்னு அது செய்யவே மாட்டாங்க. லேட்டா சாப்பிடுவாங்க. தண்ணி எடுத்து வச்சுக்க மாட்டேன். எடுத்துட்டு போய் நான் தான் தண்ணி வச்சுட்டு சாப்பிடணும்னு. சொன்ன பேச்சை கேளுங்க அப்படின்னு ஆப்ரேட் பண்ணிட்டே இருப்பீங்க நீங்க. ஆனா அம்மா சொல்றதெல்லாம் கேட்பீங்களா? முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா சொன்னா அதெல்லாம். ஓகே, அப்ப நீங்க மட்டும் அவங்கள ஆப்ரேட் பண்ணா போதும், அவங்க உங்களை பண்ண வேணாம். யாருமே யாரையும் ஆப்ரேட் பண்ணக்கூடாது, நல்லது எல்லாத்தையும் கேட்கணும். அதுக்காக தான். அது வேற ஒன்று. கரெக்டா சாப்பிடணும், கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் அவங்கள அப்படின்றதுக்காக. ஓகே, ஸோ அம்மாக்கு டெடிகேட் பண்ணிடுறீங்க? எஸ். ஏன்னா இது ஜெய் பேபி அம்மா படம்ன்றதுனால நம்ம அம்மாக்கு அது வந்து டெடிகேட் பண்ணிடுறோம்.